Hello dear children, happy morning. A warm welcome to Sheba Group of Schools online class. I hope you are all well and good at your home children. Yes children, today we are entering the third term. So everyone take your third term EVS book and get ready. Okay children, now everyone open your third term EVS book and take page number 62. Okay children, now I am going to take second standard EVS and the lesson name Materials Around Us. Book page number 62. Okay children, Materials Around Us. What's our lesson name? Materials Around Us. Materials na நம்மள சுத்தி இருக்க things நிறைய lot of things நம்மள சுத்தி நிறைய இருக்கு. ஓகே, அந்த things பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். What will you learn about natural sources, man-made materials and man-made things. Okay, then matter, definition and properties. Okay children, let's see one by one. First I am going to read the introduction. We use many kinds of materials in our life. Nature is the source of all of them. For example, tree. From these natural sources, man makes many materials. Example, wooden planks which are used to make many other things. Example, wooden basket. We use many kinds of materials. Okay, நம்ம மிஸ் ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம லைஃப்பில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நமக்கு எது கொடுத்துருக்குன்னா நேச்சுரல் சோர்சஸ் தான். ஓகே, நேச்சுரல் சோர்சஸ் வந்து நமக்கு மேன்மேட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கு. மேன்மேட் நேச்சுரல் சோர்ஸ் எதுமா ட்ரீ. ஓகே, அதில் இருக்க மேன்மேட் மெட்டீரியல் எதுனா வுட்டு. அதுலேருந்து மேன்மேட் திங்ஸ் பண்ணுறான்னா அந்த வுட்டுலேருந்து நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் செய்வாங்கம்மா, டோர், விண்டோ, இந்த வுட்டுலேருந்து சேர்ஸ் இதெல்லாம் செய்கிறாங்க. ஓகே, ஐ எம் கோயிங் டு ஷோ த ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் அ wooden bench. Okay, are you see this children? It is a wooden bench. It's also made by wood. Okay ma. Next, sources of natural materials. Sources of natural material. Natural materials க்கு எது ஆதாரமா இருக்குன்னா, okay, first the sources of natural materials are plants, animal, rocks and soil. Okay children, what are the sources ma? Plants, animals, rocks, soil. Okay, plants, animals, rocks and soil. Okay, first we know about the from plants. From plants la irundhu namakku enna kedaikudhu. Okay, logs, cotton, coconut, frond. Okay, logs na enna mara kattaigal solvanga. Okay, marathula irundhu kattaigal namakku kedaikudhu. Then cotton, paruthi, panju solvalama adu. Apro coconut frond na தென்னையோட பெரிய லாங்கான லீஃப் இருக்கும் பற்றி அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல்ஸ்லேருந்து நமக்கு என்னமா கிடைக்குது, லெதர் அண்ட் வூல். லெதர்னா என்னம்மா, தோல், அண்ட் வூல்னா அதில் அந்த கோட்டோட வூல், கம்பளி வூல், கம்பளி கிடைக்குது. ஓகே சில்ட்ரன், லெதர், வூல். ஃப்ரம் அனிமல்ஸ்லேருந்து நமக்கு என்னமா கிடைக்குது, லெதர் அண்ட் வூல். நெக்ஸ்ட் ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் சாயிலில் வந்து வி கெட் மெட்டல் ஓர்ஸ் ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் சாயில். we get metal ores. metal ores na என்னமா, உலோக தாதுக்கள் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுமா, ராக்ஸ் அண்ட் சாயில்ல கிடைக்குது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we move about the wood. woodனா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, why do we make window and cupboards from wood? ஓகே, எதனால் இந்த விண்டோ கபோர்ட்லாம் வந்து வுட்டால் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகே, wood is a strong material. ஓகே, wood எப்படி இருக்குமாம்மா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் கேன் பி மேட் ஃப்ரம் இட். அதனால தான் ஃபர்னிச்சர்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு லாங் லைஃப் வரணுன்றதுக்காக வுட்டால் நம்ம மேட் பண்ணுறோம். இட் இஸ் அ லாங் லாஸ்டிக். அதை சொன்னது தான், ரொம்ப நாளைக்கு அது நமக்கு நீடிக்கும். இட் கேன் பி கட் இன்டு பீசஸ் அண்ட் கேன் பி கிவன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். அந்த வுட்டை நம்ம நிறைய ஷேப்ஸாக என்ன பண்ணலாம், பீசஸாக கட் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம அதுலேருந்து பண்ணிக்கலாம். ஓகே, wooden pieces can be joined together to make many useful things. அதே மாதிரி wooden திங்ஸை வந்து நிறைய ஜாயின் பண்ணி நமக்கு தேவையான மெனி யூஸ்ஃபுல் திங்ஸை நம்ம அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் சில்ட்ரன் மேக் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மேன் மேட் மெட்டீரியல். ஐ ஆல்ரெடி டோல் யூ, மேன் மேட் மெட்டீரியல்னால் என்னம்மா, வுட்டு தான். ஓகே, யூஸிங் சம் டூல்ஸ், ட்ரங்க்ஸ் ஆர் கட் இன் டு த வுடன் லாக்ஸ் அண்ட் பிளாங்க்ஸ். அது எதுக்கு நமக்கு, அதுக்கு சோர்ஸஸாக இருக்கிறது என்னென்னா வுடன் லாக்ஸும் அண்டு பிளாங்க்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேன் மேட் திங்ஸ். அதுலேருந்து மேன் என்னென்ன திங்ஸ்லாம் மேட் பண்ணுறான், ஐ ஆல்ரெடி ஷோ யூ. இட் இஸ் அ வுடன் பெஞ்ச். அந்த மாதிரி வுடன் லாக்ஸ், பிளாங்க்ஸ்லேருந்து நமக்கு தேவையான சின்னதாக அதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாமா, அதுலேருந்து மேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் வுடன் டாய்ஸு, ஷெல்ஃபு, டோரு, கார்ட்னா நம்ம வண்டி கூட செய்கிறாங்க. ஓகே, வண்டியோட வீல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சேரு,
and swing. These are the wooden products. Okay children. Next know about the rubber. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரப்பர் பார்க்க போறோம். Okay. Do you know from what material your eraser is made? உனக்கு தெரியுமாமா நீ எல்லாரும் eraser யூஸ் பண்ற. ஓகே. இது என்ன மெட்டீரியல்னு உனக்கு தெரியுமா? Yes, it is a rubber. Rubber is made from the sap. Sapna என்னமா a silky substances. Okay. Of the rubber tree. Rubber treeல இருந்து ஒரு மில்கியான substance கிடைக்கும். அதில இருந்து என்ன பண்றாங்க ரப்பர் வந்து நமக்கு மேட் பண்றாங்க. ஓகே. Rubber is elastic. Rubber எப்படி இருக்கும்? Elastic. நீளும் தன்மை அத மீளும் தன்மையுடையதுன்னு சொல்வாங்க. ஓகே. So rubber bands are made from it. அதனால தான் அந்த ரப்பர் பேண்ட்லாம் அதில இருந்து மேட் பண்றாங்க. It is also waterproof. அது எப்படி இருக்கும்னா waterproof. Waterproofனா என்னமா? Does not allow water to enter inside. உள்ள வந்து வாட்டர் அது வந்து என்டர் பண்ணாது. So it is also waterproof. So hand gloves are made from it. Hand gloves-லாம் யூஸ் பண்றல அத கூட என்ன பண்றாங்கமா ரப்பர்ல தயாரிக்கறாங்க சொல்றாங்க. Okay children. Now I am going to show you following things are also made of rubber. Okay children. Now we are seeing the following things are also made of rubber. Okay children. First one is slipper, rubber slipper, and eraser and mat. Then tire, ball. Okay children, now we are going to see the fiber. Next என்னமா பார்க்க போறோம் நம்ம fiber. Fiberனா என்னமா? Do you know how cloths and ropes are made? Okay, நம்ம wear பண்ற cloths and ropeலாம் எதை வச்சு மேட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. Okay, it's a fiber. Okay, fiberனா ஒரு நார் பொருள் அப்படினு சொல்வாங்க. Okay, fiber is a material obtained from both plants and animals. Cotton and jute are the fibers got from plants. Wool and silk are fibers obtained from animals. Okay, fiber material வந்து எப்படின்னா both plants-ல இருந்து நமக்கு கிடைக்குது and animals-ல இருந்தும் கிடைக்குது. Okay, cotton and jute வந்து நமக்கு fiber வந்து எதில இருந்து கிடைக்குதுன்னா plants-ல இருந்து. Then வந்து animal-ல இருந்து கிடைக்கிறது silk and wool. These are obtained from animals. Okay children. Now you see this beautiful dress. Children, are you all able to see this? Yes, it is made by cotton fiber. இது என்ன எதில பண்ணிருக்காங்கமா cotton. Cotton is got from plants. Plants-ல இருந்து நமக்கு cotton கிடைக்குது. ஓகேவா? cotton thread-ல தான் இந்த Dress-ஐ வந்து மேட் பண்ணிருக்காங்க. Okay children. Now listen the picture. Observe the picture children. Fiber from the coconut tree is called a coir. Many things made from it. Okay, coconut tree ல இருந்து கிடைக்கிற coir தான் என்ன பண்றோம் அத வச்சு தான் என்ன பண்றாங்க நமக்கு fiber கிடைக்குது. அதுல இருந்து நிறைய things வந்து நம்ம என்ன பண்றோம் மேட் பண்ணிக்கிறோம். Okay, look at the first one is the coconut tree. Coconut tree ல இருந்து coconut, அந்த coconut ல இருந்து coirs நமக்கு கிடைக்குது. coirs நல்லா dry பண்ணி அதுல இருந்து coir ரெடி பண்ணி அத ஃபேக்டரிக்கு சென்ட் பண்ணி ஃபேக்டரிஸ்ல இருந்து என்னென்ன things மேட் பண்றாங்கமா இது பத்தியா fiber brush, it's a fiber cot, it's a fiber thread, சணல் கயிறு சொல்வாங்களா இதெல்லாம் என்ன பண்றாங்க இந்த ஃபேக்டரிஸ்ல மேட் பண்றாங்க. Okay children, observe the picture clearly. Okay, ஃபைபர்ல இருந்து என்னென்ன எதில இருந்து நமக்கு ஃபைபர் கிடைக்குதுன்னா plants and animals ல இருந்து கிடைக்குது. plants ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து cotton, jute, and animals ல இருந்து கிடைக்கிற ஃபைபர்ஸ் வந்து silk, wool. Okay children, silk thread is a strong material and used to making parachutes. Okay, silk thread வந்து ரொம்ப எப்படி இருக்குமா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த parachutesல என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க. Okay children, the jute fiber is long, shiny and strong. Silk is the strongest natural fiber. We make many things like bags, mats and sarees from these fibers. I already told you. Fiber வந்து எப்படிமா இருக்கும் ரொம்ப லாங்கா இருக்கும், ஷைனியாவும் இருக்கும், at the same time ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இதுக்கலயே silk thread, silk தான் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஃபைபர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். ஓகே, அதனால தான் அதில் வந்து இந்த சாரீஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து wool keeps us warm. woolோட ஃபைபர் வந்து எப்படி நம்மளை வந்து ரொம்ப வார்மாக வச்சுக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வெட்டர்ஸ், கேப்ஸ் அண்ட் சாக்ஸ் ஆர் knitted using it. இதனால் பின்னி நமக்கு ரெடி பண்ணி தராங்க. நெக்ஸ்ட் வந்து leather is flexible. leather வந்து எப்படி இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ பெல்ட்டு, வாட்ச் ஸ்ட்ராப்ஸு அண்ட் பேக்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் it. ஓகே சில்ட்ரன், now look at the book. From jute, ஜூட்லேருந்து நமக்கு என்னமா கிடைக்குது ஜூட் பேக்ஸ். ஓகே, தென் ஃப்ரம் ஊல்லேருந்து ஸ்வெட்டர், கேப்ஸு. தென் ஃப்ரம் சில்க்லேருந்து ட்ரெஸ்ஸஸ், சில்க் ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஃப்ரம் லெதரில் வந்து ஷூ அண்ட் பெல்ட்ஸ். ஓகே சில்ட்ரன், ஃப்ரம் ஜூட்லேருந்து நமக்கு பேக்ஸு, ஃப்ரம் ஊல்லேருந்து நமக்கு ஸ்வெட்டர்ஸ், அண்ட் சில்க்லேருந்து சில்க் க்ளோத்ஸு, அண்ட் ஃப்ரம் லெதர்லேருந்து ஷூ அண்ட் பெல்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க மேட் பண்ணுறாங்க. ஓகே சில்ட்ரன்,
Next know about the clay. Clayனா என்னம்மா? It's a kind of soil. களிமண் சொல்வோம்ல, இதுவும் ஒரு வகை மண். ஓகே, do you like playing with the clay? உனக்கு clayல வந்து ப்ளே பண்ணுறதுக்கு பிடிக்குமாம்மா உனக்கு? Yes, everyone like to play the clay, isn't it? Yes, clay is a natural material. It is a type of soil. When it is mixed with water, it becomes soft. clay வந்து எப்படி இருக்கும்? இட்ஸ் அ நேச்சராக நமக்கு கிடைக்கக்கூடியது. இது எப்படி இருக்கும்? ஐ ஆல்ரெடி டோல்டு இட்ஸ் அ டைப் ஆஃப் சாயில். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்டர் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இட் சாஃப்டாக சேஞ்ச் ஆனோடனே இட் ஆர்டன்ஸ் ஆஸ் இட் ட்ரைஸ். என்ன பண்ணும்? காஞ்ச பிறகு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ பார்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் இட். ஸோ அதனால தான் ரொம்ப இது வந்து ஹார்டனாக ஆகிட்ட பிறகு நமக்கு ஒரு ஷேப், பார்ட்ஸ் மாதிரி நமக்கு ஒரு ஷேப் வந்து அழகாக கிடச்சிடும். ஓகே சில்ட்ரன், எ பாட்டர் uses his tool. The potters will to make clay pots and other things. ஓகே, பாட்டர்ஸ்னால் யாருமா? குயவர் என்ன பண்ணுவாங்க? பாட்டர்ஸ் வீல் வச்சுருப்பாங்க. அந்த வீலை வச்சு இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ்லாம் என்ன பண்ணிப்பாங்க? அவங்க மேக் பண்ணிப்பாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் know about the metals. Next நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா metals. Okay, what are the metals மா? Have you seen the different vessels in your kitchen? மம்மி நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் பார்த்துருக்கியா? மம்மி டிஃப்ரெண்ட்ஸான வெசல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கியா? பாத்திரங்க நிறைய நம்ம கிச்சனில் வெசல்ஸ் இருக்கும். ஓகே, மெட்டல்ஸ் ஆர் மெட்டீரியல் காட் ஃப்ரம் metal ores. Example, gold, silver, iron and copper. ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது பாரு. கோல்டுனா என்னம்மா? தங்கம். சில்வர்னா வெள்ளி. அயன்னா இரும்பு. அண்ட் காப்பர்னா தாமிரம் சொல்லுவாங்க, அப்படி இல்லை செம்பு சொல்லுவாங்க. ஓகே, தீஸ் ஆர் த மெட்டல் ஐட்டம்ஸ். ஓகே சில்ட்ரன், மெட்டல்ஸ் ஆர் மெட்டீரியல் காட் ஃப்ரம் மெட்டல் ஓர்ஸ். அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அது எதுலேருந்துலாம் கிடைக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், அயன் அண்ட் காப்பர். சின்ஸ் மெட்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட். மெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். அதனால தான் அதில் நிறைய வெசல்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வெஹிக்கிள்ஸ், கேட்ஸ் அண்ட் குக்கிங் வெசல்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் இட். அப்புறம் வேறு என்னென்ன செய்கிறாங்க? வெஹிக்கிள்ஸ் கூட. ஓகே, பைக்கு, கார்லாம் கூட என்ன பண்ணுறாங்கம்மா இதில் செய்கிறாங்க. தென் கேட்டும் பண்ணுறாங்க. குக்கிங் வெசல்ஸ் ஆல்சோ. மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. மெட்டல்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப ஷைனாகவும் இருக்கும். ஓகே, when heated metals can be shaped into any form. Small paper clips or a huge aeroplane. அதை நம்ம என்ன பண்ண போனோம்? ஹீட் பண்ணும் போது அந்த மெட்டல் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பாக மாறிக்கும். ஃபார் சின்ன பேப்பர் கிளிப்ஸாகவும் அதை நம்ம செய்யலாம். அது பெரிய ஹியூஜ் ஏரோப்ளைன் கூட செய்யறதுக்கு நம்ம அந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், வாட் ஆர் த மெட்டல் திங்ஸ்? என்னென்னலாம் பண்ணுறாங்கம்மா? ஏரோப்ளைன், பேப்பர் கிளிப்ஸ், கோல்டு பேங்கிள்ஸ், ஸ்டீல் வெசல்ஸ், அலுமினியம் வெசல்ஸ் அண்ட் காப்பர் வெசல்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இஸ் அ மேட்டர். லாஸ்ட்டாக நம்ம என்னம்மா பார்க்க போகிறோம்? மேட்டர். Matter is anything natural or man-made that occupies space is called a matter. Okay, anything. அது நேச்சராகவும் இருக்கலாம், மேன்மேட் திங்ஸாகவும் இருக்கலாம், எதுவோ இட் ஆக்குப்பை ஸ்பேஸ். நம்மளை சுற்றி என்ன பண்ணுது? ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மேட்டர். ஓகே, மேட்டர்ஸ் ஆஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டேஸ்ட், ஸ்மெல், சைஸ் அண்ட் ஷேப். மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா டேஸ்ட், நம்ம டேஸ்ட் பண்ணுவோம், அதை ஸ்மெல் பண்ணுவோம், அதோட சைஸை பார்ப்போம், அதோட ஷேப்பை என்ன பண்ணுறோம் நம்ம ரியலைஸ் பண்ணுறது. இது எல்லாமே சேர்ந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, மேட்டர்னா என்னம்மா? எனிதிங் நேச்சுரல் ஆர் மேன்மேட் தட் ஆக்குப்பை ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேட்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு. ஓகே, ஒரு ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோ. இட்ஸ் அ நேச்சுரல் திங். அதுவும் என்ன பண்ணும்? இட் ஆக்குப்பை ஸ்பேஸ். அதுவும் ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும். தென் ஒரு பேஸ்கெட் வச்சுக்கோ, ஒரு உட்டன் பேஸ்கெட். இட்ஸ் அ மேன்மேட் திங். இட் ஆக்குப்பை ஸ்பேஸ் ஆல்சோ. இதுவே என்ன பண்ணுமா? அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணும். ஆரஞ்சு இஸ் அ நேச்சுரல் திங், the basket is a man-made things. ரெண்டுமே என்ன பண்ணுது? ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுது. அட் த சேம் டைம் எல்லோ லட்டு ஒரு பவுலில் இருக்குன்னு வச்சுக்கோ. திஸ் ஆல்சோ ஆக்குப்பை த பவுல் ஸ்பேஸ். அந்த லட்டுவும் என்ன பண்ணுது? பவுலோட ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுது. தே ஆர் ஸ்மால், ரவுண்ட் அண்ட் ஷேப் ஆர் ஸ்வீட் டு டேஸ்ட். அது அப்படியே நம்ம நம்ம என்ன பண்ணுறோமா? ரியலைஸ் பண்ணுறோம். ஓகே, அது எப்படி இருக்குமா? ரவுண்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ணுறோம்? அப்சர்வ் பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க? மேட்டர். மேட்டர்னா என்னம்மா? எனிதிங் நேச்சுரல் ஆர் மேன்மேட் தட் ஆக்குப்பை ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேட்டர். Okay children, now we are going to see the book exercise. Everyone takes page number 71 in your third term EVS book. Okay children, write T if true
and F if false. Okay, write T. True na என்ன எழுத சொல்லிருக்காங்க T and false க்கு F எழுத சொல்லிருக்காங்க. Okay, A most metals are strong. Most எல்லா மெட்டல்ஸுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ the statement is true. So you have to write T in the box. Okay, most metals are strong. True. ட்ரூக்கு ஸோ ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம என்ன எழுதுகிறோம் T. ஓகே, wood cannot be cut. wood வந்து கட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ it is a false. so you have to write F in the box. ஓகே, then rubber is not elastic. ரப்பர் வந்து எலாஸ்டிக்காக இருக்காது. ஓகே, அதான் எலாஸ்டிக்னா அது அப்படியே நம்ம நீட்டாக மீளும் தன்மையாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ். ஹேவ் டு ரைட் F in the box. then wool keeps us warm. wool வந்து நம்மளை வார்மாக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ ட்ரூ. ரைட் T in the box. Okay children, now finish the lessons. I hope you are all understood this lesson. Okay children, we will meet in the next class. Thank you.